ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஃபேவரட் ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு டின்னரு குக் பண்ணுற வீடியோ தாங்க. இதில் என்னென்னலாம் நான் குக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ரெசிபியோடு ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சுட்ருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. இதுக்கு இந்த சிக்கன் கிரேவிக்கு தனியாக ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருக்கேங்க. அதில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சிட்டேங்க. அப்புறம் இதில் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டேங்க. அதில் பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்தே இவ்வளோ தண்ணி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்ச அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி சிக்கன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டுடலாங்க. அது கூட மல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டுட்டு விசில் போட்டேங்க. 2 விசில் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் விசில் வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைப்போங்க. அதில் வேகாமல் இருந்துச்சுன்னா மீதி அதில் வெந்துடும். அவ்வளோதாங்க. இதை பக்கத்து அடுப்பில் மாற்றிட்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. கொஞ்சம் லிக்விடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அது கொஞ்சம் கிரேவியாக வர வரைக்கும் அதை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கியாச்சுங்க. இவ்வளோ தான் இந்த சிக்கன் கிரேவி. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இதில் 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மறுபடியும் மல்லி இலை தூவி இறக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க இந்த சிக்கன் கிரேவி. அடுத்து இன்னொரு டிஷ் பண்ணுங்க. அதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வர மிளகா, இஞ்சி பூண்டு, சோம்பு இவ்வளோ தாங்க தேவை சிக்கன். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் காஞ்ச உடனே அதில் சோம்பு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே போட்டிங்கன்னா இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதனால் இவ்வளோ போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணுங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இது 2ஐயும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் வதங்கின உடனே சிக்கனே ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த சிக்கனில் இந்த மசாலாலாம் பிடிச்ச உடனே கொஞ்ச நேரம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இது வேக விடணுங்க. இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலேயே இது வெந்துடும். கொஞ்சம் அடுப்பு மட்டும் சிம்லேருந்து மீடியமுக்கு கொஞ்சம் அந்த அளவு மட்டும் வச்சுருந்திங்கனாலே போதும். இந்த அளவுக்கு ரெடி ஆயிருங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. இது மாதிரி எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேங்க. நல்லா ரோஸ்ட் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் அது கிரேவி மாதிரி வேணும்னா முன்னாடியே இறக்கிக்கலாம். நான் நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, குக்கிங் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்னால் சாப்பாடு, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் இந்த சிக்கன் மிளகாய் வறுவல், அப்புறம் ரசம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.